அண்டை நாடான நேபாளத்தின் திரிசூலி மற்றும் போத்தேகோஷி ஆறுகளில் கடந்த 26ஆம் தேதி திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் திபெத் எல்லையை ஒட்டிய ரசுவா மாவட்டத்தில் கட்டடங்கள், பாலங்கள், சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை சென்ற இந்தியர்கள் திபெத், நேபாள மற்றும் சீனாவின் சில பகுதிகளை சுற்றி பார்க்க பல்வேறு நாடுகளில் இருந்து சென்ற வெளிநாட்டினரும் வெள்ளத்தில் சிக்கினர். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ஆயிரக்கணக்கானோரை வாரி சுருட்டியது பெருவெள்ளம். ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி நடந்து வரும் நிலையில் இதுவரை வெள்ளத்தில் சிக்கி 580 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளத்தில் காணாமல் போன 2000 பேரின் நிலை என்னவென்றே தெரியாததால் பதற்றம் நீடிக்கிறது. இவர்களில் நேபாளத்தைச் சேர்ந்த 800 பேர், மீதமுள்ளோர் இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்ற இந்திய குழுவினரில் 400 பேர் சீனாவில் பத்திரமாக இருப்பதாகவும் 320 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் நம் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அறிவித்துள்ளார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 4000க்கும் மேற்பட்ட நேபாள போலீசார் மீட்பு நிவாரண பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 3வது கட்டமாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 விமானங்களில் மருந்து, உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 3வது விமானமும் உதவிப் பொருட்களுடன் காத்மாண்டு சென்றுள்ளது. நேபாள நாட்டில் மீட்பு பணியில் ஈடுபடவும் நேபாள அரசுக்கு உதவவும் பல்வேறு நாடுகள் முன்வந்துள்ளன. எனினும் மீட்பு நடவடிக்கையில் தங்களுக்கு எந்த நாடும் உதவ தேவையில்லை, நாங்களே அதை செய்து முடிப்போம் என நேபாள அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு நடவடிக்கைக்காக களப்பணியில் உதவுவதை விட மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும், புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளவும் நேபாளத்திற்கு உலக நாடுகள் தாராளமாக பொருளாதார உதவி செய்ய முன்வர வேண்டும் என நேபாள அரசு எதிர்பார்ப்பதாக அந்நாட்டு அரசு அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் நேபாளத்தில் இருந்து பத்திரமாக நாடு திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் சென்னை ஏர்போர்ட் வந்தடைந்தனர். அவர்களை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் வரவேற்றார்.